الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم محمد بن عبد الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள் கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மறுமையை நோக்கி என்ற ஒரு தலைப்பை எடுத்து அதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில தகவல்களை தேர்வு செய்து இந்த ஒரு வாரம் பேச இருக்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா உலக வாழ்க்கையை மனிதகுலத்திற்காக ஒரு நோக்கத்திலே படைத்திருக்கிறான். உலக வாழ்க்கை குறித்து ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கிறது, நம்பிக்கைகள் இருக்கிறது. சிலர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர்கள் வாழுகிற ஒரு வாழ்க்கை இயற்கையான ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை முடிஞ்சால் இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை என்று அவர்களுடைய நம்பிக்கையை அமைத்திருக்கிறார்கள். அப்போ உலகத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்தில் எப்படினாலும் வாழ்ந்துட்டு போயிடணும், ஏன்னா இதுக்கு பிறகு இந்த வாழ்க்கை முடிஞ்சால் வேறு வாழ்க்கை இல்லை நமக்கு என்று நினைக்கிற ஒரு சமூகம் இருக்கிறார்கள். அதே மாதிரி உலகத்திலே கடவுளே இல்லை, கடவுள் நம்பிக்கையெல்லாம் முட்டாள்தனமானது என்று சொல்லி கடவுளை மறுத்து கொண்டு வாழுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். கடவுள் எல்லாம் கிடையாதுப்பா, எல்லாம் இயற்கையாக தானாக நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். பகுத்தறிவாளர்கள் அவங்க எல்லாம் சிந்தனையை போட்டு 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 அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாம் யோசித்து யோசித்து அப்படி வாழக்கூடிய சிந்தனையாளர்கள் அவர்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள் மறுபிறவியில் பிறப்பாங்க என்று நம்புகிறார்கள். இப்போ மனுஷனாக வாழ்கிறோம், இப்போ மனுஷனாக வாழ்ந்துட்டு இருக்கிற நாம் இன்னொரு பிறவியில் மிருகமாக கூட பிறக்கலாம், அது அவங்களோட கர்மம் என்று நம்புகிறார்கள். கர்மாண்டு வச்சிருக்கிறாங்க. கர்மாண்டு அவங்க உலகத்தில் செஞ்ச காரியங்களுடைய எதிர்வினை. அதனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சோமோ இந்த 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 ஜென்மத்தில் இந்த பாடுபடுறோம் அப்படின்பா. அது அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் உலகத்திலே ஒரு சமூகம் வாழுகிறது. இந்த மறுஜென்மத்தை, மறுபிறவியை நம்புகிற ஒரு சமுதாயம். ஆனால் சில சமுதாயம் கடவுள் நம்பிக்கை, ஆன்மீகம் என்ற ஒன்றிலே வாழுகிறவர்கள். இந்த ஆன்மீக சிந்தனை கொண்டு வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்று ஒரு கடவுள் சிந்தனையை, நம்பிக்கையை வைத்திருப்பார்கள். அவர்களுடைய கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் இந்த உலகத்தில் செயல்படுவார்கள். அதே போல நாமளும் இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு நாம ஒரு கொள்கையின் அடிப்படையிலே வாழுகிறோம். ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கைக்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே இருக்கிறது. அப்போ நம்மட முயற்சிகள், இந்த மனிதர்களுடைய முயற்சிகள் எல்லாம் என்னன்னு கேட்டால், நாம் துனியாவோட வாழ்க்கையை முடிச்சிட்டோம்டா நாம் கடவுளுடைய திருப்தியை அடைந்தவர்களாக கடவுளை சந்திக்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் சந்திக்கிறதா இருந்தால் அல்லாஹ் எங்களை பொருந்தி கொள்ளணும், அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்ட நிலையில் அல்லாஹுவை சந்திக்கிற ஒரு சமூகமாக நாம் இருக்கணும் என்று ஒரு நம்பிக்கையில், ஆசையில் இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம். இப்படி பலதரப்பட்ட நம்பிக்கைகளும் கொள்கைகளும் கொண்ட ஒரு உலக வாழ்க்கையில் முஸ்லிம்களுக்கென்று உலகத்தை பற்றிய ஒரு அடிப்படை நோக்கம், ஒரு பார்வை இருக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் எதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய இலக்கு, நம்முடைய லட்சியம் என்ன, ஏன் இந்த உலக வாழ்க்கை நமக்கு தரப்பட்டிருக்கிறது,
உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையில் நமக்கான கட்டளைகள், ஏவல்கள், விளக்கல்கள் என்ன, இதையெல்லாம் இந்த உலகத்திலே நாம் அறிந்து அதன் அடிப்படையில் வாழுகிற ஒரு சமூகமாக இருக்கணும். உலகத்தில் நாம் நினைச்ச மாதிரி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஏனைய சமுதாயங்கள் அவங்களோட வாழ்க்கையை அவர்களுடைய மனோ இச்சைப்படி அமைத்திருப்பார்கள். அவங்களோட வாழ்க்கை என்ன? நல்லா சம்பாதிக்கணும், கல்யாணத்தை பண்ணணும், வீடு வாசலை கட்டணும், நல்லா ஜெகஜோதியாக வாழ்ந்துட்டு போயிடணும். இவ்வளவுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் உலகத்தில் ஒரு முஸ்லீம் வாழும் பொழுது அந்த முஸ்லீமுக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் உலகத்தை பற்றிய ஒரு நேர்த்தியான பார்வை ஒவ்வொரு முஸ்லீமிடத்திலையும் இருக்கணும். அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு 2 நிலையை படைத்திருக்கிறான். ஒரு நிலை உலகத்திலே உயிரோடு வாழுகின்ற ஒரு நிலை, இன்னொரு நிலை மரணம் என்ற ஒரு நிலை. மரணித்து விட்டால் அதற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை முஸ்லிம்களிடம் இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்காகத்தான் இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும். அந்த மறுமையை நோக்கி நாம் நகருவதாக இருந்தால் மறுமைக்கான ஒரு தயாரிப்பை இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் செய்ய வேண்டும். மறுமை வாழ்க்கை குறித்த நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஆழமாக இருக்கும் பொழுது உலகம் என்பது அந்த மறுமையோடு எப்படி ஒப்பிடப்பட வேண்டும் என்ற ஒரு பார்வை இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா மனித குலத்திற்கு இந்த அறிவுரைகளை மிக தெளிவாக சொல்லிக் கொண்டு இருக்கிறான். திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் திருமறை குர்ஆனிலே இந்த அறிவுரைகளை அல்லாஹ் மனித குலத்திற்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தை புரட்டி படிக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அதை மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் அவனுடைய திருமறையில் இந்த மனிதர்களுக்கு இது நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நேர்வழியை காட்டும், சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து காட்டும் என்று அல்லாஹ் இதை பற்றி பேசுகிறான். அப்ப இவ்வளவு தெளிவாக பேசுகிற ஒரு வேதம் உலகத்தை குறித்தும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை குறித்தும் என்ன சொல்லுகிறது என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்து கொண்டுதான் உலக வாழ்வை கடக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு படைத்த இந்த மரணமும் வாழ்வும் என்பது அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சொல்லுகிறான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியபுலுவக்கும், உங்களை சோதிக்கிறதுக்கு. அப்ப இது ஒரு சோதனை என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். உலகம் என்பது, வாழுகிற வாழ்க்கை என்பது, அதற்கு பிறகு மரணம் என்பது ஒரு முஸ்லீமுக்கு அது சோதனை, சோதனையாக இது பார்க்கப்பட வேண்டும் சகோதரர்களே. ஆனால் நமக்கு மரணம் என்ற சிந்தனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிற சமூகமாக இந்த உலகத்தில் மக்களை பார்க்கிறோமா இல்லையா? அவன் பாட்டுக்கு வாழுவான். அடே உனக்கு ஒரு மவுத் இருக்கடா, அந்த மவுத்தாயிட்டா நீ அதுக்கு பிறகு எப்படி உன் வாழ்க்கை என்னவா ஆகும் என்ற ஒரு சிந்தனை கூட இல்லாத சமுதாயம், எந்த வரையறைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுவான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? உலக வாழ்க்கை என்பது சோதனைக்காக. என்ன சோதனை? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, நல்ல காரியங்களை நல்ல அமல்களை யார் உங்களில் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ உலகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு உலகத்தை தான் அல்லாஹ் மனிதர்களுக்கு தந்திருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா, இந்த உலகம் என்பது மஸ்ரஅத்துன் லில் ஆகிரா, மறுமைக்கான ஒரு விளைநிலம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மறுமையுடைய விளைநிலம். அப்போ மறுமையுடைய விளைநிலம் என்ன? நாம வயல்ல எதையாவது தூவினால்தான் அதை அறுவடை செஞ்சு வீட்டுக்கு கொண்டு வரலாம். நமக்கு நம்ம பூமியில எதையாவது தூவி விதைச்சா அதை அறுவடை செஞ்சு வீட்டுக்கு அதனுடைய பயனை கொண்டு வரலாம். இந்த உலகத்தை ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? இது இந்த உலகம் உங்களுக்கு ஒரு விளைநிலம், நீங்க விதைச்சனும். நல்லதை விதைச்சீங்கன்றாலோ கெட்டதை விதைத்தாலோ அதை அறுவடை செய்யக்கூடியதாகத்தான் மறுமை இருக்கும். மறுமை என்பது விதைச்ச இயலாது. மறுமை என்பது ஆகிரா என்பது அறுவடை செய்கிற ஒரு இடம் சகோதரர்களே. அப்போ உலகத்தை நீங்கள் விதைக்கின்ற இடமாக உங்கள் காரியங்களை நல்ல அடிப்படையில் அமைத்துக் கொள்ளுகிற இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள்.
அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை குறித்து சொல்லுகிற அறிவுரைகளை இந்த சமுதாயம் கேட்க வேண்டும். அந்த அறிவுரைகள் என்பது சகோதரர்களே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஆழத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். சிந்தனையில் அது எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் உலகத்தை பற்றி என் ரப்பு இதைத்தான் சொல்லி இருக்கிறான் என்ற சிந்தனை ஆழமாக இருக்கும் பொழுது இன்னொரு வாழ்க்கை குறித்த நம்பிக்கை சிந்தனை ஆழமாக அவனிடத்திலே இருக்கும். அப்ப உலகத்து வாழ்க்கையில் மூழ்கி மறுமையை மறந்து நன்றி கெட்ட அடியார்களாக இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ மாட்டாங்க. அல்லாஹ் உலகத்தை பற்றி என்ன சொல்லுகிறான் என்றால் சூரத்துல் அன்ஆம்ல 32வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஐபுன் வலஹுன். இந்த உலகம் என்பது, உலக வாழ்க்கை என்பது ஒரு வீணும் விளையாட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு வீணான ஒரு விஷயம், இது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு இடம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு வீணான காரியத்தை எந்த மனுஷன் எடுப்பான், விரும்புவான்? அப்போ ஒரு வீணான விளையாட்டான ஒரு இடம் என்பதை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் சொல்லிவிட்டு வலத்தாருல் ஆகிரத்தி ஹைருன் லில்லதீன யத்தகூன், இறைவனை அஞ்சுகின்ற மனிதர்களுக்கு மறுமை சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மறுமை என்ற வீடு இறைவனை அஞ்சுகிற மக்களுக்கு சிறந்தது. அப்போ உலகம் என்பது வீணான விளையாட்டான ஒரு அம்சம். அஃபலா தஅகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். விளங்கிக்க, துனியா என்றது நிலையானது இல்லை. நிலையான ஒரு வாழ்க்கை வேறொன்று இருக்குது. இது ஒரு கொஞ்ச நேரம் டைம் பாசிங் பண்ணக்கூடிய ஒரு இடம். வீணா விளையாட்டா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு முடிச்சிட்டு போறீங்க, இதை நீங்க கவனத்துல கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான். சூரத்துல் அன்கபூத்ல 64வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹுன் வலஐபுன். இதே வசனம்தான். அல்லாஹ் அந்த சொல்ல மட்டும் முன்னாடி பின்னாடி போட்டு மாத்தி சொல்றான். இந்த உலகம் என்பது ஒரு விளையாட்டு, ஒரு வீணான விஷயம். வ இன்னத் தாரல் ஆகிரா லஹியல் ஹயவான், மறுமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமானது. லவ் கானு யஅலமூன், இந்த மனிதர்கள் அறிந்து கொண்டால், மனிதர்கள் அறிந்து கொண்டால் இந்த உலகத்தை விட மறுமையுடைய வாழ்க்கை தான் நிலையானது. உலக வாழ்க்கை என்பது ஒரு வீணான விளையாட்டான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான். சூரத்துர் ரஅத்ல 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா. உலகத்தில் அல்லாஹ் சில பேருக்கு செல்வத்தை கொடுப்பான். செல்வம், காசு பணம், செல்வத்தை அல்லாஹ் சில பேருக்கு தாராளமாக கொடுப்பான். வயக்குதிரு, சில பேருக்கு அல்லாஹ் மட்டிட்டு கொடுப்பான், அளவு கடந்து கொடுத்திருப்பான். சில பேரை பார்ப்போம், எப்படி வாழ்க்கை வாழ்றான் பாடுறா, ராஜ வாழ்க்கை அந்த ஆளுக்கு அப்படிம்பாங்க. அவ்வளவு காசு பணத்தோட, செல்வத்தோட, வாகனத்தோட, ஆள்பலத்தோட அவனுக்கு ஒரு குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுவான். அப்படி அல்லாஹ் திறந்து விட்டுருப்பான். சில பேருக்கு அப்படி அளந்து கொடுத்திருப்பான். துனியாவில் கொடுத்துட்டு வஃபரிஹு பில் ஹயாத்தி துனியா, இந்த மனிதர்கள் இப்படி கொடுத்தால் உலகத்தில் சந்தோஷமாக வாழுகிறார்கள். இப்படி எல்லாம் இருக்குதானே, என்ன ஒரு வாழ்க்கை! அப்படி வாகன வசதி என்ன, காசு பல என்ன, அதை வச்சுக்கிட்டு அதிகாரிகளை கைக்குள்ள வளைச்சி போடுறது என்ன, அப்படி நினைச்ச மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தா இதை வைத்து இவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள், இதை கொண்டு இவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு வமல் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆஹிரா இல்லா மதா, இதை மறுமையோடு ஒப்பிட்டா ஒன்றும் கிடையாதுறான்றான் அல்லாஹ். இதெல்லாம் நீங்க மறுமையோடு ஒப்பிட்டீங்கன்னு வைங்களேன், உலகத்துல என்ன ராஜ வாழ்க்கை வாழட்டும், எவ்வளவு கோடான கோடிபதியா இருக்கட்டும், எலன் மாஸ்கா உலகத்தினுடைய கோடிபதி அவன்தானா, முதல் பணக்காரனா, ஒன்னும் கிடையாதுறான்றான் அல்லாஹ். உலகத்தில் உலக பணக்காரனா இருந்தாலும் சரி, அவன் செல்வத்தை பார்த்து நீங்க பொறாமப்பட்டாலும் சரி, அதை வச்சு அவன் தம்பட்டம் அடிச்சாலும் சரி, நீ மறுமையோடு அதை ஒப்பிட்டா இல்லா மத்தா, அது ஒன்றும் கிடையாது, ஒரு அற்ப இன்பம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மாதிரி கவர்ச்சிகள் மனிதர்களை இழுக்கும். அட்டே அவன் எப்படிடா இருக்கிறான், நம்மளும் கொஞ்சம் சம்பாரிச்சு நல்ல வசதி வாய்ப்பா, நாமளும் கொஞ்சம் கெத்தா, அப்படி இருந்தா எப்படி இருக்கும் என்று இந்த மனுஷன், அப்படித்தானே மனிதனுடைய அந்த உள்ளம் ஈர்க்கப்படுறது.
அடுத்தவனை பார்த்தா அவன் கொஞ்சம் நல்லா இருக்கிறானே, அவனோட உடுப்பு என்ன, அவனோட ஆள்ற ஸ்டைல் என்ன, அவன் ஓடுற வாகனம் என்ன, அவன் ஊடு வாசல் என்ன, பாடுறா எப்படி இருக்கான், எப்படிடா இவன் முன்னேறினான். நம்மளும் அந்த மாதிரி கொஞ்சம் என்ன இவ்வளவு ட்ரை பண்றோம், வர்றம் இல்லையே, கிடைச்சது இல்லையே நமக்கு அப்படின்னு மனுஷன் அந்த மனசு அப்படித்தானே உலகத்துல கவர்ச்சியை ஈர்க்கிறது தானே. உலகம் ஈர்த்து கொண்டே தானே இருக்கும், அது கவர்ச்சி. அந்த கவர்ச்சி செல்வங்கள் என்பது மனுஷனை இழுத்து கொண்டே இருக்கும். அதனால அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றான், சூரா தாஹாவுல 131வது வசனத்துல, வலா தமுத்தன்ன ஐனைக இலாமா மத்தஅனா பிஹி அஸ்வாஜன் மின்ஹும் ஸஹ்ரத்தல் ஹயாத்தித் துன்யா லினஃப்தினஹும் ஃபீஹி. இந்த உலகத்திலே நாங்கள் செல்வம் கொடுத்தவனை, அவனை சோதிப்பதற்காக நாங்கள் செல்வத்தை கொடுத்திருக்கிறோம். அதை வைத்துக் கொண்டிருப்பவனை பார்த்து நபியே நீ கவலைப்படாத, அவன் பக்கம் நீ உன்ட பார்வையை செலுத்தாத, எப்படி இருக்கான் அதெல்லாம் உனக்கு தேவையில்ல நபியே, நீ அதெல்லாம் பார்க்காத, நீ உன்ட பார்வையை அவன் பக்கம் செலுத்தவே செலுத்தாத. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா, உலக செல்வம் எல்லாம் திறந்திருக்குதா, நல்லா வாழ்றானா, அவனை சோதிக்கிறேன் நான் அப்படிங்கிறான் அல்லாஹ். லினஃப்தினஹும் ஃபீஹி, அதை கொடுத்து நான் அவனை சோதிப்பதற்காக கொடுத்தேன் நபியே அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, வரிஸ்கு ரப்பிக்க கைருன் வ அபுகா, உன்னுடைய இறைவனிடத்திலே இருக்கிற செல்வம் இருக்கிறதே அதுதான் சிறந்தது, அதுதான் நிலையானது. எம்புட்டு பெரிய பணக்காரனா இருக்கட்டும், கண்ண மூடினா ஒன்றும் கிடையாது. துனியாவை விட்டு போயிட்டானண்டா அவன் உலக கோடிபதியா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் எல்லாம் விட்டுட்டு தான் போறான். ஏன் அவனை பார்த்து நீங்க கவலைப்படணும்? எதுக்காக அந்த அடுத்த மனிதர்களுடைய அவர்களுடைய அந்த செல்வங்களை செழிப்புகளை பார்த்து நீங்கள் கவலை அடையணும்? ஒன்னும் கவலைப்படாதீங்க, அது சோதனை. அதை வச்சு நான் சோதிச்சு பார்க்கிறேன் என்ன பண்றான். அவ்வளோ காசை வைத்து, பணத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து, பலத்தை வைத்து என்னத்தடா பண்றான்னு நான் பார்க்கிறேன். பார்த்துட்டு எங்க வரணும்? எல்லாம் விட்டுட்டு அங்கதானே வரணும். அதை விட சிறந்தது உண்ட ரப்பு கிட்ட இருக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இன்னும் சூரா ஹதீத்ல 20வது வசனத்திலே சொல்லுகிறான், இந்த உலகத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஐபுன் வலஹுன், இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டும், வஸீனத்துன், கவர்ச்சியானதும். அது கவர்ச்சி தானே, உலகத்துல கொஞ்சம் அப்படி நல்லா இருந்தா ஒரு கவர்ச்சியானது. வதஃபாஹுரும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே, வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், காசு பணத்தை சேர்த்து அதிகமாக சேர்த்து கொண்டு குழந்தை குட்டியெல்லாம் நிறைய பெத்து வச்சுக்கிட்டு பெருமை அடிக்கிறது. அவன்கிட்ட காசு இருந்தா அவன் தான் மற்றவங்களோட பெரிய ஆள், வந்தா எலும்பி நிற்கணும், ஆஜியாரோட கையை கட்டணும், எல்லாரும் அவருக்கு மரியாதை செலுத்தணும், அவர் வந்தா மற்ற எல்லாரும் கீழே, அப்படியா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு பெருமை அடிக்கிறான் இந்த உலகத்துல. காசுக்காரன்டா பெருமையா? அதை கொடுத்தவன் எவன்? அடே, உலகத்துல காசு பணம் என்பது உன்னை விட காசு பணத்தை அடைந்த ஒரு சமுதாயம் இந்த உலகத்துல வாழ்ந்துச்சு. அவங்கள சாமி கொத்துகளை தூக்குறதுக்கு பெரும் பெரும் பலசாலிகளை வச்சிருந்தான். எல்லாரையும் எல்லாம் உலகத்திலேயே கண்ணு முன்னாடியே சுருட்டி பூமிக்குள்ள எடுத்துட்டு எங்கடா அதெல்லாம் கேட்டான்ல. இதையெல்லாம் அல்லாஹ் காட்டிவிட்டு இவர்கள் இதை வைத்து பெருமை அடிக்கிறார்கள். காசு பணம் புள்ள குட்டி எல்லாம் நிறைய, ஒரு ஆம்பளை புள்ள 5-6 புள்ள இருந்தா இவன் தான் அந்த ஊருக்கு ராஜா. உற்றுவானா வாப்பாக்கு கை வைக்க? நானா தம்பிக்கு கை வைக்க உற்றுவானா? தம்பிக்கு கை வச்சா நானாமாரெல்லாம் வந்து சூழ்ந்து நிற்பாங்களா? இல்லை, இப்படி பெருமை. அப்ப பிள்ளைகளை அதிகமாக பெற்றுக்கொள்வதும் அந்த காசு பணத்தை அதிகமாக வைத்துக் கொள்வதும், அதை வைத்து இவர்கள் பெருமை அடிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அந்த உலகம் என்பது என்ன தெரியுமா? கமசலில் கைஸ், ஒரு மழை நீரை போல. எப்படி அல்லாஹ் உதாரணம் காட்டுறான்? ஒரு மழை நீரை போல, வானத்தில் இருந்து மழை பொழியுது இல்லையா, அந்த மழை தண்ணி மாதிரி துனியா என்பது. அது என்ன செய்யும்? அஜபல் குஃபார், அல்லாஹுவை மறுத்த காஃபிர்களை எல்லாம் ஆச்சரியப்படுத்தும். எப்படி ஆச்சரியப்படுத்தும்? அது நபாத்துஹு, பூமியிலே பயிர் பச்சைகளை முளைப்பிக்க செய்யும். சும்ம யஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரா, பிறகு அது என்ன செய்யும்? அப்படியே காய்ந்து மஞ்சள் நிறமாகும். சும்ம யகூனு ஹுதாமா, பிறகு கூலமாக மாறும். வஃபில் ஆஹிரத்தி அதாபுன் ஸதீத்,
இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டவர்களுக்கு கடுமையான வேதனை மறுமையிலே இருக்கிறது. உலக வாழ்க்கைன்றது ஒரு மழை தண்ணி மாதிரிடா, அது பேயும், பேஞ்சா பூமி முழுக்க பயிர் வச்ச முளைச்சும், முளைச்சா பாப்பா என்ன செழிப்பு பாடுறா, எவ்வளவு பச்சை பசேலண்டு இருக்குது, என்ன அழகு இப்படின்னு நினைப்பான். அது காஞ்சி போயிரும், காஞ்சி கூலமா போயிரும். காஞ்சி கூலமா போன பெருமதி இருக்கா? அழகு எது வரைக்கும் அழகு? பச்சையாக செழிப்பாக இருக்கிற வரைக்கும் தானே அழகு. அப்படி இருக்கும்போது பெருமைத்தனம். ஆனா அது ஒன்றுமில்லாம போயிட்டா, அது ஒன்றுமில்லாம போற ஒரு துனியா தான்டா இந்த துனியா என்று அல்லாஹ் சொல்லி, இதை யார் தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு இந்த உலகத்தை யார் விட்டுவிட்டு அல்லாஹுடைய அந்த மன்னிப்பை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு வமக்ஃபிரத்தும் மினல்லாஹி வரில்வானுன், அவர்களுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பும் அல்லாஹுடைய பொருத்தமும் அவர்களுக்கு இருக்கிறது. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாவுல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடிய அற்பமான இன்பம். உலக வாழ்க்கைன்றது ஏமாற்றக்கூடிய அற்பமான ஒரு இன்பம் தான் உலக வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே செய்தி அல்லாஹு தாலா யூனுஸ்ல 24வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கேட்கிறாங்க, என்ன தெரியுமா? மக்கா மதீனாவில் ஆலியா என்ற ஒரு பகுதியால் ரசூலுல்லாஹ் வாராங்க. ஆலியா என்ற அந்த சந்தை பக்கத்தில் வரும்போது ஒரு ஆடு செத்து கிடக்குது. செத்து கிடக்கிற ஆட்டை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த ஆடு இதை ஐயுக்கும் யுஹிப்பு அன்னஹாதா லஹு பிதிர்ஹம், ஒரே ஒரு திர்ஹத்தை கொடுத்து யாராவது உங்கள வாங்க விரும்புவீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. எதை? ஒரு ஆட்டை. அந்த ஆடு செத்து கிடக்குது. செத்து கிடக்கிற ஆட்டை ரசூலுல்லாஹ் அப்படி காதை பிடிச்சி தூக்கி கேட்குறாங்க, இந்த ஆட்டை ஒரே ஒரு திர்ஹத்தை கொடுத்து யாராவது வாங்க விரும்புவீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். கேட்கும்போது அந்த சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், மா நுஹிப்பு அன்னஹு லனா பிஸைன், அது தேவையே கிடையாது எங்களுக்கு, நாங்க விரும்ப மாட்டோம் யா ரசூலல்லாஹ். வமா நஸ்னஉ பிஹி, அதை நாங்க வாங்கவும் மாட்டோம், அது எங்களுக்கு தேவையும் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், கால, அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அத்துஹிப்பூன அன்னஹு லக்கும், சும்மா எடுத்துக்கிறீங்களா, இதை நீங்க வச்சுக்கிறதுக்கு உங்களோட ஆடுன்னு சொல்லி வச்சுக்க நீங்க இதை விரும்புவீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்லுகிறார், வல்லாஹி லவ் கான ஹய்யன் லகான ஐபன் ஃபீஹி, அது உசுரோட இருந்தா கூட அதுல குறைபாடு இருக்கு யா ரசூலல்லாஹ், உசுரோட இருந்தாலும் அந்த ஆடு குறைபாடு உள்ளது, என்ன பெருமதி அதுக்கு இருக்குது என்று திருப்பி கேட்கிறாங்க. சொல்லிட்டு லி அன்னஹு அசக்குன், அது காது குறைபாடுள்ள ஆடு, ஆடண்டா செழிப்பா இருக்கணும், பார்த்தா ஒரு குறைபாடும் இருக்கப்படாது, நல்லா கொம்புள்ள நல்ல காதுள்ள கொழு மொழுண்டு இருக்கிற ஒரு ஆடா இருக்கணும். இந்த ஆடு காதுல குறைபாடு, அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. நோயான ஆடு செத்து போச்சு, சும்மா கிடைச்சாலும் யாரும் வாங்க மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஆட்டை நாங்கள் வாங்க மாட்டோமே யா ரசூலல்லாஹ், அதிலே காதும் குறைபாடாக இருக்கிறது. ஃபகைஃப வஹுவ மையத், உசுரோட இருந்தா கூட விரும்ப மாட்டாங்க, இது மௌத்தா போய் கிடக்குது, செத்து போய் கிடக்குது, இதை எப்படி விரும்புவாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், வல்லாஹி லத்துன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் என்பது இந்த செத்த குறைபாடுடைய ஆட்டை விட தாழ்ந்தது அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த உலகம்ன்றது இந்த செத்து போய் குறைபாட்டோட செத்து போய் கிடக்குதே ஆடு, இதை விட தாழ்ந்ததுதான் அல்லாஹ்விடத்திலே இந்த உலகத்தின் பெருமதி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த செய்தியில நாங்க பார்க்கிறோம், உலகம் என்றது அல்லாஹ்விடத்துல ஒரு குறைபாடுள்ள செத்து போன ஆட்டை கூட மனுஷன் விரும்புறான் இல்ல, பாத்தீங்களா? ஒரு ஆடு செத்து கிடக்குது, அது உசுரோட இருந்தா கூட நாங்க விரும்ப மாட்டோம் என்றாரு. அப்படியா? இந்த செத்த ஆட்டுக்கு என்ன பெருமதி இல்லையோ உங்களிடத்தில், அதை விட தாழ்ந்ததுதான் அல்லாஹ்விடத்தில் இந்த உலகம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பெருமதியும் கிடையாது துனியா.
அல்லாஹ்விடத்திலே பெருமதியற்றதாக ஒரு இடத்தை இந்த உலகத்தில் தந்திருக்கிறான் என்றால் அது ஒரு சோதனை. இந்த சோதனையான இந்த உலகத்தில், இந்த களத்திலே நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில் பெருமதி இல்லாத பெருமானமற்ற ஒரு இடத்தில் பெருமதியான ஒரு துனியாவுக்கான வாழ்க்கையை நீங்கள் தயாரிக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகம் என்பது ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு சமமாக இருந்திருந்தால், ஒரு கொசு நமக்கு தெரியும் தானே, கொசு பவுலத்தின்றது, அந்த கொசுவுடைய இறக்கைக்கு சமனாக அது இருந்திருந்தால் அல்லாஹ் மா சக்கல்லாஹு காஃபிரன் மின் சுர்பத்தின் மின் மாயின், ஒரு தண்ணி சொட்டு ஒரு காஃபிருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்க மாட்டான். திண்டு குடிச்சு கொளுத்து நல்லா வாழ்றானா இல்லையா? அல்லாஹ் மறுத்தவன் எல்லாம் எப்படி செழிப்பா இருக்கிறான், துனியாவில் இருக்கிறான், கொடுத்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். உலகத்துல செல்வ செழிப்போடு நல்லா இருக்கிறான், நல்ல ஆடம்பரத்தோட வாழ்றான். அல்லாஹ்விடத்தில் இந்த உலகம் ஒரு கொசுவுடைய இறக்கையின் அளவுக்கு பெருமதியாக இருந்திருந்தால் கூட அல்லாஹ் அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுத்திருக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு கூட பெருமதியற்றது இந்த உலகம். அதனாலதான் அல்லாஹ் உற்றிருக்கிறான் எல்லாரையும். வாழு, எப்படினாலும் வாழ்ந்துக்க, துனியாவில் நீ வாழ வேண்டிய வரைக்கும் வாழ்ந்து கொள். உலகத்தை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தாலும் சரி, உலகத்திலே நீங்கள் இன்பகரமாக நினைத்தபடி வாழ்ந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் நீ வாழு என்று அல்லாஹ் விட்டிருக்கிறான். ஏன்னா பெருமதி இல்லாத பெருமானம் இல்லாத ஒரு துனியாவை அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதை ரசூலுல்லாஹ் அழகான ஒரு உதாரணத்தால விளக்கப்படுத்துறாங்க. எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லஹாக் இப்னு சுஃபியான் அவங்க சொல்றாங்க, அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, யா லஹாக், லஹாக்கே மா தஆமுக, உன் சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாம் என்ன சாப்பிடுவோம்? இறைச்சி, கோழி, முட்டை, மீன், நல்ல பிரியாணி வகை வகையா ஆக்கி காய்ச்சி திம்பம் இல்லையா? லஹாக் அவங்கள்ட்ட ரசூலா கேட்குறாங்க, உங்களோட சாப்பாடு என்ன லஹாக் அப்படிங்கிறாங்க. அப்ப லஹாக் என்ற அந்த நபித்தோழர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், அல் லஹ்மு வல் லபனு, இறைச்சும் பாலும் தான். அவங்களோட காலத்தில் ஒட்டக இறைச்சி, ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, அது மாதிரி அதில் பால், இதைத்தானே சாப்பிடுவாங்க. கூடுதலாக அதான் சாப்பாடு அவங்கள்ட்ட. அப்போ அவர் சொல்றாரு இறைச்சும் பாலும் அப்படின்றாரு. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சும்ம யஸீரு இலா மாதா, சரி நீ அதை சாப்பிட்டால் லஹாக், பிறகு அது என்னவாக மாறும்? நாம பிரியாணி சாப்பிடுறோம், நல்லா இறைச்ச சாப்பிடுறோம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறோம், பாபிக்யூ சாப்பிடுறோம், நல்லா சுட்ட கோழி சுட்ட மீன் வகை வகையா சாப்பிடுறோம். சரி, நீ சாப்பிட்ட சாப்பாடு என்னவா மாறும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், இலாமா கது அலிந்த, உங்களுக்கு தெரியாதா யா ரசூலுல்லாஹ்? அது என்னவா மாறும்னு உங்களுக்கு தெரியாதா? அதுவாத்தானே மாறும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்னவா மாறும்? மலஜலமாக மாறும். அது சாப்பிட்ட சாப்பாடு மலமாக ஜலமாக மாறும் அப்படின்ற உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், فإن الله تعالى ضرب ما يخرج من ابن آدم مثلا للدنيا, இந்த உலகத்திற்கு அதுதான் உதாரணம். உலகம்ன்றது எப்படி தெரியுமா? உலகத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க, அந்த உலகத்துல வாழ்றீங்க, கவர்ச்சியா ஆடம்பரமா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாடு மாதிரித்தான் உலகம். அந்த உலகம் என்ன செய்யும்? ஒரு நாளைக்கு நிரந்தரம் இல்லாம அதுவா அழிஞ்சு போயிரும். சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுல இருக்குமா? தங்கமா மாறுமா? அதை சேமிச்சு வச்சுக்குவோமா? அது எங்கேயாச்சும் போய் ஒரு கழிவா கழிச்சு விட்டு வந்துருவான், அது பாட்டுக்கு அது இல்லாம போயிரும். அப்படி ஒரு கழிவை போலதான் அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உலகத்தில பெருமதியை பார்த்தீங்களா? அப்ப அல்லாஹ் கிட்ட உலகத்தில பெருமதி என்றது, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுகிறார்கள், நீ சாப்பிட்ட உணவு மலமாக கழிந்து ஒன்றுமில்லாம போற மாதிரி அல்லாஹ்விடத்தில் ஒன்றுமில்லை, அது பெருமானமற்றது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள்.
இன்னொரு இடத்துல விளக்குறதுக்காக ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ்விடத்திலே இந்த உலகத்தின் பெருமதி எப்படிப்பட்டது தெரியுமா? மிகப்பெரிய ஒரு கடல். கடல்னா எல்லாருக்கும் தெரியும் தானே, எல்லாரும் கோல் பேஸுக்கு போறதானே, போனா கடல் கண்ணுக்கு முன்னால இருக்கும், கண்ணு கெட்டிய தூரத்துக்கு கடல், அவ்வளோ பெரிய கடல். அந்த கடல்ல நீங்க இந்த சுண்டு விரலை கொண்டே போடுறீங்க, இப்படி இப்படி போட்டு இப்படி தூக்கி பாருங்க, இதுல ஒரு சொட்டு தண்ணி இருக்கும் தானே, விரல் நுனியில, இதுல ஒரே ஒரு சொட்டு தண்ணி, அவ்வளோ பெரிய கடல்ல இப்படி ஒரு சொட்டு தண்ணி வரும் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கடலுக்குள்ளே உங்கள் விரலை விட்டு இப்படி எடுத்து பார்த்தா அந்த விரல் நுனியில வந்து நிற்கிற அந்த தண்ணி சொட்டைக்கும் இந்த உலகம் பெருமதி இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். விளங்குதா? அவ்வளோ அல்லாஹ்விடத்தில் தரம் தாழ்ந்த ஒரு இடம்தான் இந்த உலகம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இப்படிப்பட்ட உலகம்தான் இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா, இன்பமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது. இவ்வளவு தாழ்ந்த தரம் தாழ்ந்த ஒரு உலகம்தான் உங்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கு? அல்லாஹ் அதுல வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு கவர்ச்சி, இன்பம், அப்படி அவன் பார்க்கிறான் துனியாவில் உலகத்தை என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபக்கும் ஃபீஹா, அல்லாஹ் உங்களை அவனுடைய பிரதிநிதிகளாக இதில் படைத்திருக்கிறான். அல்லாஹ் உங்களை இந்த இப்படிப்பட்ட உலகத்தில் ஏன் படைச்சிருக்கான் தெரியுமா? அவன் உங்களை அவன் பிரதிநிதிகளாக படைத்திருக்கிறான். ஃபயன்துரு கைஃப தஅமலூன், நீங்க எப்படி வாழ்றீங்க என்று பார்க்கிறான். அல்லாஹ் நீங்க எப்படி என்ன செய்றீங்க என்று அல்லாஹ் பார்க்கிறான், சோதிக்கிறான். ஃபத்தகுத் துன்யா, நீங்கள் உலகத்தை பயந்து கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள். உலகத்தையும் பயந்துக்குங்க. உலகத்துல நம்பர் 1 டேஞ்சர் பொம்பளைகள் தான், அவங்களையும் பயந்துக்குங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஏனென்றால் ஃபஇன்ன அவ்வல ஃபித்னதி பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேல் சமூகத்திலே முதலாவது வந்த சோதனையே பிரச்சனையே கானத் ஃபின்னிசா, பொம்பளைகளால தான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். பெண்கள் என்பவர்கள் எப்போதும் கவர்ச்சியானவர்கள். ஆண்களுக்கு பெண்களைத்தான் அல்லாஹ் சோதனையாக ஆக்கி இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உலகத்திலே நான் உங்களிடத்தில் விட்டு செல்லுகிற சோதனைகளில் ஆக பெரிய சோதனை பெண்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உலகத்துல சோதனை நிறைய இருக்கு. பசி ஒரு சோதனை, பட்டினி ஒரு சோதனை, பயம் ஒரு சோதனை, உயிரை பறிப்பது ஒரு சோதனை, விளைச்சல்களை பொருளாதாரத்தை அழிப்பது ஒரு சோதனை. எல்லா சோதனைகளை விடவும் உலகத்தில் உங்களுக்கு நான் விட்டு செல்லுகிற மிகப்பெரிய ஒரு சோதனை பெண்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்ப பெண்கள் என்பவர்களால் உங்களுக்கு சோதனை இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த உலகத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள், உலகத்தை நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அத்துன்யா குல்லுஹா மத்தா, இந்த உலகம் முழுக்க ஒரு அற்பமான இன்பம் தான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். உலகமே இன்பமாக உங்களுக்கு தோன்றும், ஆனால் வ கைரு மத்தாஇத் துன்யா, இந்த உலகத்தின் செல்வங்களில் எல்லாம் சிறந்தது அற்பம்தான், அதுவும் சொற்பமான இன்பம் தான். அதெல்லாம் நிரந்தரமான ஆகப்பெரிய இந்த உலகத்தை விட பெரிய இன்பம் கிடையாது. அற்பமான இன்பம் என்றாலும் அதிலும் சிறந்த இன்பம் என்னவென்றால் அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான பொம்பளைன்றாங்க ரசூலுல்லாஹ். அது சாலிஹான பொம்பளைகள் தான் உலகத்தில் ஆகப்பெரிய இன்பம். அவங்க கண்குளிர்ச்சியான ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக அவங்க கிடைச்சாங்கண்டா அதான் உலகத்துல மிகப்பெரிய ஒரு செல்வம்ன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், இந்த உலகத்துல நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் வாழ இயலாது. உலகத்துல கட்டுப்பாடு இருக்குது. துனியாங்கிறது கட்டுப்பாடு, ரூல்ஸுக்குள்ளதான் நீங்க வாழ்ந்தாகணும். நீங்க நினைச்ச மாதிரி துனியா வாழ்க்கையை வாழ முடியாது. அப்படி வாழ்றதா இருந்தா உலகத்தை நீங்க சொர்க்கம்னு நினைச்சணும். சொர்க்கத்துல கட்டுப்பாடு இல்லை. இதை செய், இதை செய்யாத, அதை சாப்பிடுறா, இதை சாப்பிடாத, இந்த கட்டுப்பாடு எல்லாம் துனியாவில் தான், அங்க கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், ஒரு மூமீனுக்கு இந்த உலகம் ஒரு சிறை கூடத்தை போல. சிறை கூடம், ஜெயிலுக்குள்ள போய் இருந்துக்கிட்டு நினைச்ச மாதிரி இருக்கலாது. அவன் ரூல்ஸுக்கு தான் இருக்கணும். அங்க ஜெயிலர் என்ன ரூல்ஸை போடுறானோ ஜெயிலர் சொன்னதை தான் கேட்டு நடக்கணும், இல்லைண்டா வெளுப்பான் பிடிச்சி. அந்த மாதிரி அங்க உள்ள மாதிரி தான் இந்த உலகத்திலே மூமீன்களுக்கு இந்த உலகம் ஒரு ஜெயிலை போல, சிறை கூடத்தை போல என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு வஜன்னத்துல் காஃபிர், காஃபிருக்கு தான் சொர்க்கம். காஃபிருக்கு ரூல்ஸ் இல்லையே.
அவன் சாராயத்தை குடிப்பான், வண்டி இறைச்ச திம்பான், விபச்சாரத்தை பண்ணுவான், பொஞ்சாதியை வீட்டில் வச்சுட்டு இன்னும் பல பேரை கூட்டிகிட்டு திரிவான், காசு பணம் இருந்தால் வேண்டியதை செய்வான், சூதாடுவான், கிளப்புக்கு போவான், கெசினோவில் இருப்பான், வேண்டிய துனியாவில் உள்ள முழுதையும் அனுபவிப்பான். ஏன் அவன்கிட்ட இருக்குது, அவனுக்கு யாரும் ஏண்டா அப்படி செய்கிறாய் கேட்க முடியும். அவன்கிட்ட இருக்குது செய்கிறான், இருக்கிறவன் செய்கிறத அவனே கேட்க மாட்டான் யாரும். அப்படிப்பட்ட ஒரு உலக வாழ்க்கை காவியர்களுக்குரியது, எவனும் கேட்க மாட்டாங்க. அவன் நினைச்ச மாதிரி வாழ்வான், அவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிப்பான். ஆனால் மூமீன்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அவர்கள் சிறையில் இருப்பதை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். சிறைக்குள்ள ரூல்ஸ் இருக்கும், அதுக்கு கட்டுப்படணும். அதுதான் மூமீன்களுக்கு இந்த உலக வாழ்க்கை. அல்லாஹ் போட்ட கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொன்ன கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும். அதை புறந்தள்ளி விட்டு காவிரை போல இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த உலக வாழ்க்கை குறித்து இப்படி ஏராளமான செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தை பற்றி நாம் எப்போதும் நம்முடைய மனக்கண் கொண்டு வர வேண்டும். இந்த உலகம் அற்பமான ஒரு உலகத்து இன்பம்தான், இது நிரந்தரமானது அல்ல. இதற்கு பிறகு நமக்கு ஒரு மரணம் இருக்கிறது. அந்த மரணம்தான் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற அத்தனை இன்பங்களையும் தகர்த்து எறியும். தன்னுடைய மனைவி, தன் பிள்ளைகள், தன் சொத்து செல்வங்கள், தன் ஆடம்பரம், தன் கௌரவம், தன்னுடைய பதவி, தன்னுடைய அதிகாரம், அத்தனையும் இந்த உலகத்தினுடைய இன்பமாக இருந்தாலும் அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், அதிகமாக இந்த இன்பங்களை தகர்த்து வீசுகின்ற மரணத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். மரணம் இருக்கு, மௌத்து என்றது உலகத்தில் தான் நடக்கும். அந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைத்துக் கொள்ளுங்கள், அது உலகத்தின் இன்பங்களை எல்லாம் தகர்த்து விடும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். சக்கராத்து நிலைமையில காசு பணம் வராது, பொஞ்சாதி வரமாட்டா, ஆடம்பரம் இல்லை, இந்த உலகத்தில் அனுபவிச்ச எந்த ஒன்றும் இல்லை, அதிகாரம் இல்லை, பலம் இல்லை, நண்பர்கள் இல்லை, உலகமே கிடையாதுரா உனக்கு. அல்லாஹ் தொண்டக்குழிக்குள்ள உசுர கொண்டு எல்லாம் பறிச்சிட்டு மொட்டையா அந்த மனுஷனை அல்லாஹ் எடுத்துருவான். ஒன்று இல்லை. அப்ப எங்கே எல்லாம் தகர்த்து வீசப்படுமா இல்லையா? அப்படித்தான் இந்த உலகம் இருக்கிறது. அதை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் எப்போதும் நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்ளணும். இது எங்களை ஏமாற்றி கொண்டு போயிரும். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாவுல் குரூர், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றுகின்ற அற்பமான சுகம், ஏமாத்துகின்ற அற்பமான சுகம். அப்ப துனியாவை மொத்தமா வெறுத்துறணுமா? இப்படிப்பட்ட உலகத்தில் என்னத்துக்குடா வாழ்க்கைன்ட்டு அப்ப காட்டுக்கு தஸ்பமணியை தூக்கிட்டு போயிடலுமா? ஒரு மரத்தை கீழே போய் இருந்து சுபாலா சுபாலா சுபாலான்னு அல்லாஹ் தியானம் செஞ்சுட்டு இந்த மக்களை ஏமாத்துற மாதிரி சாமியார்களா மாறிடலுமா? கல்யாணத்தை முடிச்சு வாழ்ந்தாலும் சோதனை, புள்ள குட்டியை பெற்றாலும் சோதனை, காசு பணத்தை தேடினாலும் சோதனை. அப்ப எப்படிரா உலகத்துல வாழ்றது அப்படின்ற ஒரு சிந்தனை மனிதர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன? அப்ப இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ் இப்படி சொன்னாலும் உலக வாழ்க்கையில் நாம் முஸ்லிம்கள் மூமீன்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அடுத்த ஒரு பார்வையும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைய தினம் தொடர்ந்து பார்ப்போம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமையை நோக்கி என்ற தலைப்பிலே பல முக்கியமான பல விஷயங்கள் உங்களுக்கு கூறப்பட்டது. சிலோன் தௌஹீத் ஜமாத் மாலியாவத்தை கிளை சார்பாக நாளாந்தம் இரவு பயான் நிகழ்ச்சியை தொடர்ந்து மக்களுக்கு மத்தியில் அந்த உரையில் இருந்து 2-3 கேள்விகள் கேட்கப்படும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தற்போது நிகழ்த்தப்பட்ட உரையிலிருந்து கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னென்று சொன்னால், அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கைக்கு எதை உதாரணமாக கூறுகின்றான்? இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் உதாரணமாக எவ்வாறு கூறுகிறான் என்பது முதல் கேள்வி. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய பார்வையில் உலகத்தின் பெருமதி என்ன? அல்லாஹ்ட பார்வையில் இந்த உலகத்துடைய பெருமதி என்ன? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்கள்
ஈமான் கொண்டவர்களிடத்தில் முக்மீன்களிடத்தில் அஞ்சிய ஒரு விடயம் என்ன? ரசூலுல்லா முக்மீன்கள் சம்பந்தமாக அஞ்சி பயப்பட்ட ஒரு விடயம் என்ன? இதுதான் 3வது கேள்வி. இந்த கேள்விகளுக்கான பதில்களை இஃப்தாருக்கு முன்னதாக 3வது கேள்வி என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்மீன்கள் விடயத்தில் அஞ்சிய விடயம் என்னது? அதிகமாக பயந்த விடயம் என்னது? முக்மீன்கள் சம்பந்தமாக ரசூலுல்லா பயந்த விஷயம் என்னன்றது தான் கேள்வி. இந்த கேள்விகளுக்கான பதில்களை இஃப்தாருக்கு முன்னதாக லைவில் பார்க்கக்கூடியவர்களுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று தெரியும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பதில்கள் அனுப்புங்க. இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு 07050137446 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைங்க. அடுத்ததாக சிலோன் தௌஹீத் ஜமாத் மாலியவத்தை கிளை சார்பாக ரமலான் முழுவதும் நடைபெறும் பெண்களுக்கான தர்பியா நிகழ்ச்சி நாளைக்கும் காலையில் 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் தலைமையகத்தில் நடைபெறும். பெண்களும் அதற்கு கலந்துக்கொள்ளுங்க. அந்த பெண்கள் தர்பியா நிகழ்ச்சியில் சகோதரர் அஜ்மீர் அமீனி அவர்களால் குழந்தை உளவியல் என்ற தலைப்பில் உளவியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு பாடம் நடத்தப்படும் என்பதையும் கூறி முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.